என்னால இருக்கவே முடியல. விக்டிமான நான் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு தான் இப்போ வரைக்கும் இருக்கேன். ஆனா அக்யூஸ்ட் ஆன எல்லாரும் வந்து நல்லா தான் இருக்காங்க, வெளியே சுதந்திரமா பறந்துட்டு இருக்காங்க. நான் இருக்கிறதா சாவறதான்னு தெரியலங்க. ஏன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா நான் இன்ன வரைக்கும் அழக்கூடாதுன்னு தான் நான் போராடிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கார்த்திக் எனக்கு எப்படி பழக்கம் ஏற்பட்டதுன்னா, ஃபர்ஸ்ட் என்கிட்ட பழகும் போது எனக்கு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி தான் என்கிட்ட பழகுனாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே நம்பிட்டேன். அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையும் வந்து உண்மை நம்பினதுனால தான் நான் இந்த அளவுக்கு வந்து ஏமாற்றப்பட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் என்னை ரொம்ப அசிங்கமாக பேசினது, இவ்வளோ தூரம் என் வாழ்க்கையை அழிச்சது இல்லாமல் எனக்கு வந்து அபார்ஷன் வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் நடந்துச்சுங்க. அதுக்கும் எப்படின்னா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் எந்த ஒரு பொண்ணுமே வந்து அபார்ஷன்லாம் பண்ண மாட்டாங்கங்க. ஆனால் நான் அவ்வளோ தூரம் கெஞ்சினேங்க. என்னை கம்பல் பண்ணி அபார்ஷன் பண்ணுறதுக்கு நான் தனியாக போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியும் அவங்க ஏதோ ரெகுலராக அங்கே தெரிஞ்சவங்க நல்ல ஹாஸ்பிட்டல் வடபழனி அங்கே வந்து டாக்டர் பேர் அனுப்புனாங்கங்க. அது என்கிட்ட எல்லாமே ப்ரூஃப் இருக்கு. அவங்கள போய் பாரு, நான் பப்ளிக் பிளேஸ்ல தனியாக வர முடியாது நந்து அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி அவங்க வந்து சம்திங் அவங்க நேம் என்கிட்ட இருக்கு. அவங்களோட ரெஃபரன்ஸ்ல தான் அங்க போனேன். அங்க போயிட்டு என்னால வர முடியாது, நீ வந்து போயிட்டு நான் டாக்டரை ரெஃபர் பண்றேன் பண்ணு அவ்வளவு தூரம் என்ன கம்பல் பண்ணி அதெல்லாம் பண்ணி வச்சு லைஃப்ல வந்து என்ன கல்யாணமும் பண்ணி என் வாழ்க்கையும் அழிச்சிட்டு, அது இல்லாம இந்த மாதிரி நிறைய அஃபேர்ஸ் இருக்கிறது வந்து எனக்கு தெரிய வந்து கேட்க போகும்போது இவன் ஸ்வேதா அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன மிரட்டினது இல்லாம என் வாழ்க்கையை மொத்தமா அழிச்சிட்டாங்கங்க. இப்போ வந்து இன்னும் நிறைய உள்ள இருக்காங்க, அதெல்லாம் வந்து விசாரிச்சாதான் தெரியும். ஆனா கொடுத்த கம்ப்ளைண்ட்ல இருக்க அக்யூஸ்டே இன்னும் அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்களே, எப்படி சொல்லுங்க? ஆல்ரெடி நான் புகார் கொடுத்துட்டேன். என்னன்னா இப்போ வரைக்கும் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்து 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுங்க. எனக்கு இன்னும் யாரையுமே அரெஸ்ட் பண்ணல. 4 பேர் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல 4 பேர் அக்யூஸ்ட் இருக்காங்க. கார்த்திக், பிரியா, காளிதாஸ் அண்ட் ஸ்வேதா 4 பேர் இருக்காங்க. இதில் கார்த்திக் வந்து அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. பேலன்ஸ் 3 பேர் வெளியே தான் இருக்காங்க. அவங்கள யாரையும் இப்போ வரைக்கும் அரெஸ்ட் பண்ணலை. நான் எவ்வளோ ப்ரூஃப் கொடுக்கணுமோ எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே நான் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா காளிதாஸ் அவங்க வந்து கோயிலில் தான் இருக்காங்க, இப்போ வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல. அதே மாதிரி ஸ்வேதா அவங்களும் தான் எனக்கு த்ரெட்டன் கொடுத்துருக்காங்க. அவங்களும் வந்து வெளியே இன்னும் இருக்காங்க, யாரையுமே இன்னும் அரெஸ்ட் பண்ணல. அதனால வந்து சிபிசிஐடிக்கு போனால் கொஞ்சம் எனக்கு விசாரணை பண்ணால் எனக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும் நான் நினச்சி இங்கே வந்திருக்கேன். விமென்ஸ் இதுக்கு என்கொயரிக்கு கூப்பிட்டுருக்காங்க. இப்போ நான் மகளிர் ஆணையத்தில் ஃபர்ஸ்டே கொடுத்துட்டு தான் நான் வந்து மற்ற ஸ்டேஷன் எல்லா இடத்துக்கும் போய் கம்ப்ளைண்ட் நான் கொடுத்தேன். ஸோ அதனால் சம்மன் எனக்கு முந்தானத்து தான் வந்துச்சு, இன்னைக்கு வரணும்னு. அதனால என்கொயரிக்கு நான் வந்திருக்கேன். ஸ்வேதா அவங்களும் தான் வந்திருக்காங்க என்கொயரிக்கு. ஸோ இப்போ வரைக்கும் யாரையுமே அரெஸ்ட் பண்ணலை. 2 பேர் இன்னும் வெளியே. ஸ்வேதா யார் அப்படின்னா, எனக்கு கார்த்திக் இப்படியாப்பட்ட ஆளுன்னு தெரிய வந்ததே ஸ்வேதானால தான். ஏன்னா ஸ்வேதா வந்து அவங்க வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அவங்க 2ஆவதா வந்து February 6ஆம் தேதி வந்து அவருக்கு கோயிலில் பழக்கமாகி கல்யாணம் கார்த்தி பண்ணினதாகவும், அவங்களுக்கு வந்து பிறந்த 2வது குழந்தை வந்து அவங்களுக்கு தான் பிறந்ததாகவும் வந்து என்கிட்ட சொல்லி என்னை த்ரெட்டன் பண்ணி காசு வாங்கிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி சொன்னதே ஸ்வேதா அவங்க தான். அவங்களும் கார்த்தியும் சேர்ந்து தான் சொன்னது. அதில் அப்படி பார்த்தா ஸ்வேதா வந்து செகண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் எனக்கு வந்து கார்த்தியோட எல்லாமே தெரிய வந்தது. நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கான எல்லா எவிடன்ஸும் நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தும் அவங்கள இன்னும் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஓகே, இப்போ காவல்துறையில் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்க. அன்னைக்கு தான் சொன்னீங்க ஒரு அமைச்சர் பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்பவும் அது திரும்ப அழுத்தமாக சொல்கிறீங்களா அந்த அமைச்சர் பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு? அமைச்சர் இருக்காங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் யாரையாவது யூஸ் பண்ணி பின்னாடி வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கான் கார்த்தி, அதை வந்து என்னால் சொல்ல முடியும். அவனை கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணுங்க. அவன் வந்து என் வாழ்க்கையே கெடுத்தது இல்லாமல் இப்போ தலைமறைவாக இருந்துட்டு முன்ஜாமீன் ஆன்டிசெப்டிக் பெயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கான். அது டேட் தள்ளி போயிருக்கு, இன்னும் கிடைக்கல. பட் சில யூடியூப் சேனல்லாம் சொல்லியிருக்காங்க பெயில் கிடைச்சிருச்சு அப்படின்னு. இந்த மாதிரி ராங் இன்ஃபர்மேஷன் வந்து ட்ரோல் பண்ணாதீங்க. பிகாஸ் அதுக்கு ஜஸ்டிஸ்க்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன் தெரியாமல் எதையும் போட வேண்டாம். பெயில் வந்து அவங்களுக்கு கிடைக்கலங்க. சென்னை காவல்துறையில் புகார் கொடுத்துருந்தீங்க, புகார் கொடுத்து வழக்கு பதிவு விசாரிச்சுருக்காங்க. இப்போ சிபிசிஐடிக்கு நீங்கள் மாற்றம் சொல்கிறீங்க, இப்போ கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கீங்க.
அப்போ சென்னை காவல்துறை விசாரணை சரியா போகல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஸ்ட்ராங்கான எஃப்ஐஆர் இருந்ததுனால தான் எல்லாருமே வந்து அக்யூஸ்டா இருக்க முடியும். கரெக்ட்டுங்களா? அப்ப எஃப்ஐஆர்க்குள்ள இருக்க அக்யூஸ்ட் பர்சன் எப்படி வெளியே இருக்க முடியும்? என்னோட இதுதான். அதனால எனக்கு அவங்க வேலை செய்யல அப்படின்னு நான் அவங்களாம் சொல்ல. ஏன்னா பிகாஸ் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவங்க ஆக்ஷன் எடுத்து எஃப்ஐஆர் போட்டதுனால மட்டும்தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. பட் என்னோட கேள்வி என்னன்னா, ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணல? அக்யூஸ் நம்பர் 3 and 4 வெளியே இருக்காங்க, எதனால அரெஸ்ட் பண்ணலங்கிறது தான் என்னோட கேள்வியா இருக்கு. எனக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணுங்க. அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போகணுன்ட்டு தான் இருக்கேன். அதனால தான் சிபிசிஐடி போனா எனக்கு கண்டிப்பா ஜஸ்டிஸ் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். புகார் கொடுத்த பிறகு உங்களுக்கு எதுவும் கொலை மிரட்டல் எதுவும் வந்திருக்கா, இல்ல அவங்க தரப்புல ஏதோ பணம் ஏதாவது உங்ககிட்ட ஏதாவது புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் ஒரு பெண்ணா இருக்கும்போது கண்டிப்பா வரும். கண்டிப்பா எனக்கு மிரட்டல் வந்துட்டு தான் இருக்கு. அதுவும் இல்லாம பணம் வாங்கிட்டு போயிடுங்கிறது எனக்கு ஆணித்தனமா இதே தான் சொல்றாங்க. என்னமோ ஆனது ஆயிடுச்சு, நீ வந்து பணம் வாங்கிட்டு போயிடு, இதே தான் எல்லாரும் சொல்றாங்க. நிறைய பேர் வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், நந்தினி வந்து எங்க கஸ்டடியில இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து என் பேரு, என் நம்பர், மெயினா எஃப்ஐஆர்ல இருக்க டீடைல்ஸ் எடுத்து இந்த எஃப்ஐஆர் எங்ககிட்ட வந்திருக்கு, இதோட இன்ஃபர்மேஷன் எனக்கு சொல்லுங்க, கார்த்தியோட நம்பர் கொடுங்க, நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படி இப்படின்னு நிறைய ராங் மெசேஜ், நிறைய த்ரெட்டன் கால்ஸ், என்னால இருக்கவே முடியல. ஆனா வந்து விக்டிமான நான் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு தான் இப்போ வரைக்கும் இருக்கேன். ஆனா அக்யூஸ்ட் ஆன எல்லாரும் வந்து நல்லா தான் இருக்காங்க, வெளியே சுதந்திரமா பறந்துட்டு இருக்காங்க. என்னால தான் எங்கேயுமே போக முடியல. ஏன்னா என் நம்பர் தான் எல்லாரும் ஃபோன் பண்றாங்க. என்னால சொல்ல போனா நான் இருக்கிறதா சாவறதான்னு தெரியலங்க. ஏன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா நான் இன்ன வரைக்கும் அழக்கூடாதுன்னு தான் நான் போராடிட்டு இருக்கேன். ஆனா எல்லாரும் விசாரிக்கிறாங்களா, ஆனா அவங்க வந்து நான் அப்படி பண்ணல இப்படி பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. நான் எல்லா ப்ரூஃபும் நான் சப்மிட் பண்ணிக்கேன். இன்னும் என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. அது இருந்தும் ஏன் அரெஸ்ட் பண்ணல? காளிதாஸ் ஏன் கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க? ஸ்வேதாங்கிறவங்களும் இங்க தான் இருக்காங்க. தீர விசாரிச்சா எல்லாமே தெரியும். அது இல்லாம எனக்கு நீதி வந்து கிடைக்கும். விசாரணை எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டுங்க. எல்லாரும் சொல்றாங்க விசாரிச்சுட்டு தான் இருக்கோன்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தே 10 நாளைக்கு மேல ஆகுதுங்க. ஒருத்தரை கூட அரெஸ்ட் பண்ணலங்க. கோயிலுக்கு வராங்க. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் காளிதாஸ் வந்து கோயிலுக்கு வந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரே நிமிஷம் சார். காளிதாஸ் அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டு ஒரு அஃபேர் எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா எனக்கு எப்படி நான் அதை இங்கே நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஜெயசித்ரா அவங்களுக்கு வந்து எல்லா விஷயமே தெரியும். எனக்கு கார்த்தி இப்படியப்பட்டவன் அவங்க குடும்பத்தில் இதெல்லாம் நடந்துட்டுக்குன்னே சொன்னது காளிதாஸோட அஃபேரான ஜெயசித்ரா அவங்க தான். அவங்க வந்து காளிகம்பாள் கோயில்கிட்ட அங்கே தான் இருக்காங்க. அவங்க தான் வந்து ஸ்வேதாக்கு இந்த மாதிரி கார்த்தி வந்து கல்யாணம் பண்ணி 2வது பொண்ணு குழந்தை அவங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னதே வந்து ஜெயசித்ரா அவங்க தான். அதுவும் இல்லாமல் இவங்களோட விஷயம் எல்லா குடும்பத்துக்கு எல்லாருக்குமே தெரியுங்க. இப்போ கேட்டால் இல்லை யாரை கேட்டாலும் இல்லை விசாரணையில் சொல்கிறாங்க. நான் வந்து காளிதாஸ் அவங்க வந்து கோயிலுக்கு நிறைய பேர் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் வருதுனால மைட் பி அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு தைரியமாக கோயிலுக்கு வந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் எப்படி பாசிபிள்னே எனக்கு தெரியல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.